Home Junction presents AC Mania. இந்த summer seasonல ஜிலு ஜிலு ஆஃபரோட AC வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இந்த சீசன் நீங்க யார் சப்போர்ட் பண்ணுவீங்க? இப்பவே இந்த வீடியோவே பார்த்துட்டு இந்த டீம் அந்த டீம் இல்லை இந்த டீம் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசவே இல்லை. அப்போ மும்பை இந்தியன்ஸ் ஹேட்டர் தானேயா? டூ ஏர்லி தான். பட் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி 4 டீம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குவாலிஃபை ஆகுற. நான் ஒரு 5 சொல்லிக்கிறேன். 5 சொல்லுவேன். ஆனால் நான் சிஎஸ்கே சொல்லலை. இப்போ சேப்பாக்கு உங்களுக்கு பவுன்ஸ் திடீர்னு இருக்குது. சின்னசுவாமி ஃப்ரெஷ்ஷாக இருக்க போதுங்கிறது ஆர்சிபிக்கு. இன்னொன்று ஆர்சிபிக்கு சின்னசுவாமி எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை. ஃபேன்ஸே எங்களுக்கு வேணாம். இப்போ இன்னொன்று அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர்லேயும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் போட்டாங்க. சூப்பர்கள் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு பக்கம், மக்களின் கேப்டன் ஸ்ரேயா ஐயர் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு பக்கம் இருக்கிறாரு. இஷான் கிருஷ்ணன் இப்போ கேப்டனாக பேட்மன்ஸில் நல்லவர் இருக்கிறாரு. ரஜத் பட்டிதார் வந்துருச்சு. நம்ம போன வருஷமே அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டோம். டிசி இது வரைக்கும் கப்பு வின் பண்ணவே இல்லை. ஸோ அந்த பக்கத்தில் அவங்களோட எனக்கு ஸ்குவாட் பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த தடவை அடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இந்த டீம் வந்து வெற்றி ஓகே, அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். எப்பவுமே எஸ்ஆர்எச் இனிஷியலாக அடி. நீங்கள் பார்த்த வரைக்கும் ஓகே, இது கொஞ்சம் பிரம்மாண்டமான இருக்கு. இது லைனப்பும் சரி, பவுலிங் யூனிட்டே வந்து பிளேயிங் லெவனே சிறப்பாக இருக்குன்னா யாரை நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குறாங்க. ஸ்டார்க் இனிஷியலாக வருவாங்களா இல்லையான்னு தெரியல. அவர் எப்பயுமே ஒரு ஏதாவது கதை கொடுத்துருவாரு. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுக்கு அந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், கமின்ஸும் இப்போ இல்லைன்ட்டாங்க. அப்போ ஹேஷ்வுட்டும் வரல. அது ஒரு போயிட்டு இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இங்கேருந்து எப்படியா போய் அவர் ஹைஜாக் கூட்டுற அளவுக்கு இருக்காங்கன்னா, மேலே கோலி, இங்கே கீழே ஹேஷ் காட், ஜோஷ் காட், அவர் ஹேஷ் காட் தான் சொல்கிறாங்க அவர். ஸோ அப்படிங்கும்போது அங்கே எனக்கு டிசியை பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. கேஎல் ராகுல், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கு வந்து நல்லா ஆடுறதுக்கான, அதாவது நிறைய சுச்சுவேஷன்ஸை பார்த்துருக்காங்க, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறவங்க இருக்காங்க. கேஎல் ராகுல் இருக்காரா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிதிஷ் ராணாவும் அவர் டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன், அது டெல்லி பிளேயரு. அவரும் பல ஐபிஎல் டீம்ஸ்க்குலாம் ஆனவர், சாம்பியன் டீமில் இருந்தவர். ஸோ அவர் நம்பர் 3ல வருவார். அபிஷேக் புரியல் அவரை ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க அந்த மேனேஜ்மெண்ட். ஸோ அவர் ஃபியூச்சராக கூட பார்க்குறாங்க கூட வச்சுக்கோங்க. பேக்கப் உங்களுக்கு ஷா வச்சுருக்கிறாங்க. தேவைப்பட்ட 10 நிமிஷங்கா பென்டகெட்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த டீமுகளில் T20ல பிரதான பிளேயர்ஸ்லாம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்துடுவாங்க. ஸோ லைனப் சொல்கிறேன், அவங்க மில்லர், ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல். மிடில் ஆர்டரில் மில்லர் வந்து உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வேணால் ஃபெயில் ஆகலாம். பட் ஃப்ரான்ச்சைஸுன்னு போகும்போது அவர் நல்லா விளையாண்டு கொடுத்துருவார். அண்ட் ஸ்டப்ஸு T20 வேர்ல்டு கப்பில் வந்து அவரை ஸ்குவாடில் ஃபஸ்ட்டு எடுக்கலை. நான்லாம் வெகுண்டு இருந்தேன், என்னைய எப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனால் அவர் வந்து அந்த சூப்பர் ஓவரில் அவர் தான் அடித்து கொடுத்து வின் பண்ணார். ஸோ ஸ்டப்ஸ் நான் ஒரு ரொம்ப ஃபியூச்சரில் பெரிய ரேட் பண்ணுற ஒரு பிளேயர். அண்ட் அவர் SI20 சாம்பியன், கேப்டனாக அந்த சாம்பியன் ஆக்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் உங்களுக்கு பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் வந்து மேட்சை சேஞ்ச் பண்ணுறவர், ஸ்பின்னோ ஃபாஸ்ட்டோ அடித்து கொடுத்துருவார். அண்ட் அந்த எனக்கு நம்பர் 4 நம்பர் 5 அந்த 6 இருக்கு இல்லையா, இது அந்த இடம் வந்து இந்த ஃபினிஷ் பண்ணுறது, பில்டு பண்ணுறது, அது எனக்கு அங்கே பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா உங்களுக்கு எப்படி டெவர்த்தி அந்த ரோல், தோனிங்க பண்ணுற ரோல் அவர் IPL நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது கீழே வந்துன்னா உங்களுக்கு விப்ராஜ் நிகம் இருக்கார். ஸோ ஸ்டார்க் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸ்டார்க் வரல அப்படின்னா உங்களுக்கு இங்கிடி. அண்ட் இப்போ ரீசன்ட் பாஸ்ட் இயரில் நீங்கள் ரபடாவோட பேர் சொல்லலாம், நாக்கியாவோட பேர் சொல்லலாம். பட் ஆனால் நியூ பாலில் அப்படியே ஹார்டாக சீம் எடுத்துகிட்டு போகிறார். அண்ட் ஸ்லோ ரன் போடுறாரு. அகமதாபாத்தில் வந்து எய்டன் மார்க்ரம் நீங்கள் என்ன பிளாக் சாயில் கொடுப்பீங்க, விக்கெட் ஸ்லோவராக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்பின்னுக்கு வரீங்களா, ப்ரிப்பேர் ஆகி வரீங்களா? இல்லை நான் என்னோடய ஃபாஸ்ட் பாலர்ஸை வச்சே நான் ஆப்ரேட் பண்ணுறேன் சொல்லி மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸில் எடுத்துகிட்டு வந்து அவர் நெயில் பண்ணார். ஸோ இவரோட ஸ்லோயர் ரன்ஸ் இங்கிலீன் மிடில் ஓவர்ஸ் T20ல ரொம்ப ஒரு மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. குல்தீப் யாதவ் அவருக்கு இருக்கார். ஸோ நட்ராஜன் இன்கேஸ் இன்ஜுரி அப்படி ஆகுது அப்படின்னா அவருக்கெல்லாம் முகேஷ் குமார் இருக்கார். அண்ட் ரஞ்சி ட்ரோஃபியில் கிட்டத்தட்ட நாக் அவுட்ஸ் நல்லா பண்ணி 150+ கிளாக் பண்ணுற ஒரு அக்யூப் நபி இருக்கார். ஒரு ஃப்ரெஷர் தான் அவர். பட் இருந்தாலும் இந்த டீம் கூட ஒரு இருக்கும்போது மேபி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கெயில் ஜெமிசன் இருக்காங்க, நல்ல நேம்ஸ் இருக்காங்க. முகேஷ் குமார் அவருக்கு ரொம்ப இன்ஜுரிலாம் கிடையாது. ஆனால் அவரும் டெத் ஓவரில் சென்னையிலேருந்து போனவர் தான் சொல்கிறீங்க. முகேஷ் சௌத்ரி சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்காரு. பட் முகேஷ் குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி யார்கர்ஸ் நெயில் பண்ணுவார். வெஸ்ட் பெங்காலோட ஃபாஸ்ட் பாலர், இந்தியாவுக்கு ஆடி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவரோட CV. பட் எனக்கு இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாலை வச்சு என்னால் மேட்சை மொமெண்டமாக மாற்றணும், பால் வச்சு என்னால் அந்த கேமை சேஞ்ச் பண்ணணும், மேட்ச் வின்னர்னாலும் இல்லை பேட்டிங்கில் மேட்சை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும், மேட்ச் வின் பண்ணணும்னாலும், மேலே பவர் பிளேனாலும் எனக்கு அது இருக்காங்களோ. கேஎல் ராகுல், ஸ்டப்ஸ், மில்லர், அக்சர் பட்டேல், கீழே ஸ்டார்க் வந்துட்டாருன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், இங்கிடி. பட் அன்னைய நாள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா
பக்கவாக இருக்கும். பட் எல்லாரும் எம்ஐ சொல்லுவாங்க. பட் இங்கே டிசியை கொஞ்சம் பாருங்கள். இந்த வருஷம் டிசி இது வரைக்கும் கப்பு வின் பண்ணவே இல்லை. ஸோ அந்த பக்கத்தில் அவங்களோட எனக்கு ஸ்குவாட் பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த தடவை அடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு அவங்க ஸ்குவாட். ஓகே, வீக்காக நீங்கள் கொஞ்சம் இந்த டீம் கொஞ்சம் 50-50 இருக்குன்னா நீங்கள் யார் நினைக்கிறீங்க? இப்போ நான் மேலே ஒரு 6 டீம் சொன்னதுக்கப்புறம் இந்த ஆனால் எல்லா ஸ்குவாடும் ஸ்ட்ராங்கு தாங்க. எல்லா ஸ்குவாடும் இந்த தடவை நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் எல்எஸ்ஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க நம்ம கண் பார்வையில் என்னைக்கு படவே மாட்டாங்க. பட் திடீர்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு பிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஜிதேஷ் சர்மா போன வருஷம் ஒரு 180 அடிச்சு 190 அடிச்சு முடிக்கிற அளவுக்கு அங்கே மாறிடுச்சுங்கும் போது அவங்க ட்ரேடும் ஸ்மார்ட்டாக பண்ணிட்டாங்க. ஷமி எங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க, அந்த ட்ரேட் அவங்களுக்கு மாறிச்சு. ஆப்ஷன் லெவலில் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஜோஷ் இங்கிலீஷ் கிடச்சிட்டாரு. யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணலை, பட் அவங்களுக்கு கிடச்சிட்டாங்க. ஸ்டாயினிஸ் உட்கார வச்சுட்டு நான் உமர்சாயோடவே ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. வீக் டீம் அப்படின்னு இல்லைங்க. பட் ஆனால் பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருக்க டீம்னா நீங்கள் டிசி, எம்ஐ இந்த டீம்லாம் நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். பட் ஆரம்பமே முதல் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி வர்சஸ் ஹைதராபாத் எஸ்ஆர்ஹெச். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க? இல்லை எந்த டீம் வந்து வெற்றி ஓகே அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? 2 இயர்லி. ஆனால் நேற்றுக்கு அதாவது மீட் அண்ட் கிரீட் ஒன்று நடந்துச்சு ஃபேன்ஸுக்கு கூட. அப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் மீட் அண்ட் கிரீட் தான் நடந்துச்சு. அப்போ வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அபிஷேக் சர்மா சொல்கிறாரு டிராவிஸ் ஹெட்டுக்கு பிடிச்ச டீம் வந்து ஆர்சிபி அப்படின்னு அவர் சொன்னார். அது ஏன்னு தெரில. பட் மேபி சின்னசுவாமி அப்படிங்கிற சிமிலராக இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய பேட்டிங் லைனப் இருக்குது. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் இருக்கிறாரு, கிளாஸின் அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி ஹெவி பேட்டிங் லைனப் இருக்குது. ஸோ சின்னசுவாமியில் ஆடும்போது இப்போ அவங்களுக்கு இந்த யஷ்லோயால் வருவாரா இல்லையான்னு ஆர்சிபிக்கு ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ ஹேஹில்வுட்டும் வரமாட்டா இனிஷியலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்பவுமே எஸ்ஆர்ஹெச் இனிஷியலாக அவங்க தூள் பண்ணிடுவாங்க. பட் பார்ப்போம், இது 2 இயர்லிங்க. எனக்கு தெரிஞ்சு யார் வின் பண்ணுவாங்க அப்படி. இது வேறு மேபி சின்னசாமி ஆடுறதுனால அப்புறம் ஆர்சிபிக்கு இருக்குமோ. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ஆர்சிபி வந்து ஆக்சுவலி சின்னசுவாமியில் ரொம்ப நாள் மேட்ச் நடக்கலை. ஃப்ரெஷ்ஷாக இருக்க போது உங்களுக்கு ஆர்சிபி ட்ரிக்கியாக தான் போன சீசன் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்விங் இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் நல்லா பெருசாக டேர்ன் ஆச்சு. 2 சீசன் அப்படி தான் இருந்துச்சு. தினேஷ் கார்த்திக் ஆடும் போது அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க போது இப்போ சேப்பாக் உங்களுக்கு பவுன்ஸ் திடீர்னு தான் இருக்குது. அங்கே சின்னசுவாமி ஃப்ரெஷ்ஷாக இருக்க போதுங்கிறது ஆர்சிபிக்கு. இன்னொன்று ஆர்சிபிக்கு சின்னசுவாமி எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை. அவங்க ஃபேன்ஸே எங்களுக்கு வேணாம். இப்போ இன்னொன்று அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர்லேயும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் போட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஹோம் மேட்ச் 5 நீங்கள் ஆடுவீங்க, 2 ராய்ப்பூரில் நீங்கள் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ராய்ப்பூரில் சார் இப்போ இவங்க எஸ்ஆர்ஹெச் இங்கே ஆடுறது சின்னசுவாமியில் ஆடுறாங்க. பட் இப்போ ஆர்சிபிக்கே அவங்களோட கண்டிஷனே கொஞ்சம் புதுசாக தான் இருக்க போகுது. எப்படி வாட்டரிங் பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மேபி அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், புதுசாக இருக்க போகுது நினைக்கிறேன். அது ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது நினைக்கிறேன் அவங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே அபிஷேக் சர்மா அதே ஃபார்மை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு. அவர்லாம் 0ல் அவுட் ஆனாலும் அடுத்து 10-0 அடிச்சாலும் அவரால் 140 அடிப்பாரு. அவரால் அவர் அப்படிதான் ஃபுல் பண்ண முடியும். அவர் அப்படிதான் அவரால் எடுத்துருப்போம். அவருக்கு பொறுத்த வரைக்கும் அடிக்க தெரியும், அவர் அடிக்க தெரியும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நிறையாக்கு ஆஃப் சைடில் ஷார்ட்ஸ் தாண்டி ஆஃப் சைடில் அடிக்கிறார், பலார்பலான்னு அடிக்கிறார். ஸோ பேக்வர்ட் பாயிண்ட் அப்புறம் ரொம்ப ரொம்ப பேச நினைக்காதீங்க, பேக்வர்ட் பாயிண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர். ஸோ அங்கே 2 ஃபீல்டர் வச்சு ஆஃப் சைடில் அவர் நிறையாக்கு என்னென்ன பால் வச்சு போடுறாங்க, என்ன மேட்சப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அவர்கிட்ட இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு அபிஷேக் சர்மா ஸோ பெரிய பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக. அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆரஞ்சு கேப் ஹோல்டராக அந்த தடவைலாம் பார்த்தா ஹாப்பி. அது வந்து ஏன்னா 2 வருஷமாகவே இந்தியாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் அடிச்சுக்கிட்டே இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேர்ல்டு கப் முடியல. திரும்ப திரும்ப ஆரம்பித்து அண்ட் அகைன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. சென்னைக்கு முதல் மேட்ச்சே ராஜஸ்தான் கூட தான். ஏதோ சொல்லி வச்சு செட் பண்ண மாதிரி. ஓகே, நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம் திடீர்னு ஆர்சிபி சிஎஸ்கே வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் ட்விஸ்ட் அங்கே வைக்கிறாண்டா அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணாங்க. 2வது மேட்ச் ஆர்சிபி சிஎஸ்கே அதான் அங்கே அது ஒன்று. ஆமாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து எம்ஐ மேட்ச் வரல. ஆமாம், அப்படி பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு ரைவல்ரி இப்போ செம்மையாக எப்படி இருக்குன்னா ஆர்சிபி சிஎஸ்கே அது புதுசா, அப்போ எம்ஐ சிஎஸ்கே அது பழசு. ஆனா இன்னும் அது மவுஸ் இருக்குது. இன்னமும் அந்த மேட்ச் வந்தா அது பெருசு பேசுபுல்லா இருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் அந்த ரைவல்ரி இருக்கும். பஞ்சாப் ஏன்னா ஆர்ஆர் கிட்ட போன தடவை சிஎஸ்கே தோத்தாங்க, அது ஒன்று இருக்குது. அது ஒன்று இருக்கா. பஞ்சாப் கிங்ஸ் இங்கே வந்து 2-3 தடவை சிஎஸ்கே அடிச்சுட்டாங்க. அது எப்பயுமே ஜெயிக்காதவங்க வந்து அது இருக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச் கூட எல்லாரும் கூட இந்த வருஷம் இருக்கு. அதுதான் சொல்றல, இந்த வருஷம்
நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டோட எல்லா மேட்சும் பார்க்கலாம். அது Okay, இருக்குது. நல்ல ஆனா ஒரு, ஆர்ஆர் கூட கவுஹாத்தியில் ஆட போகிறாங்க. ஆ. இப்போதான் உங்களுக்கு சிஎஸ்கேல பேட்டிங் லைனப் இருக்குது. உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெக்வாத், சஞ்சு சாம்சன், டிவால் பிரவிஸ், துபே இருக்காரு. ஸோ மகேந்திர சிங் தோனி இருக்காரு. உங்களுக்கு சர்ஃப்ராஸ் யூஸ் பண்ணாங்களா? அது அவருக்கு வாய்ப்பு இருக்குமா சர்ஃப்ராஸ் கானுக்கு? நீங்க அதாங்க உங்களுக்கு பேட்டிங்ல இடமே இல்ல. பிரச்சனை அதான் கேப் இல்ல. கேப் இல்ல. வேணா சர்ஃப்ராஸ் நான் வந்து 4 ஓவர் பவுலிங் போட்டு 140 போடுவேன் அப்படின்னா, இல்லைன்னா வந்து டெத் ஓவர் லைன்ல போட்டு கூட பண்ணா அவர் உள்ள இருக்கலாம் அப்படின்னாலும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் கவுஹாத்தி அங்க இருக்கக்கூடிய அவங்க கிட்ட பவுலர்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. ஆண்ட்ரே பர்கர் இருக்காரு, பிஷ்னோய் இருக்காரு, வச்சிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க பேட்டிங் லைனப் இருக்கும்போது கவுஹாத்தி உங்களுக்கு ஃபிளாட் ட்ராக், ஸோ ஒரு மாதிரி புட்டி கிரவுண்டு, நீங்கள் ரன் ஃபஸ்ட் அங்கே பார்க்கலாம். கண்டிப்பாக சிஎஸ்கே கிட்ட இருக்கக்கூடிய பேட்டிங் லைனப் வச்சு அடித்து விளாசிட்டாங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டியோட ஓகேங்களா பெரிய ரன் அடிச்சு இப்போ அங்கே வந்து உங்களுக்கு ஜெய்ஸ்வால், அப்போ சூரியவன்ஷி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட்மயர் இருக்காங்க, ஜடேஜா வர்சஸ் சிஎஸ்கே, அது மறந்துட்டா பாருங்க. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் துருவ் ஜுரல் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவுலர்ஸ், இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன கலீல் அகமது, அன்ஷுல் கம்போஜ், நூர் அகமது, இவங்க ஒருவேளை அந்த ஒரு மாதிரி நிறுத்திட்டாங்க. 170 அவங்க ஃபர்ஸ்ட் மேபி டிஃபெண்ட் பண்ண 180 டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே கிட்ட இருக்கிற பேட்டிங் லைனை வச்சு பட் ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச்ல பாசிட்டிவிட்டி. இப்போ எல்லாரும் சிஎஸ்கே கிட்ட பவுலிங் சரியில்லை, சிஎஸ்கே கிட்ட பவுலிங் பிரச்சனை இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதை மாத்திட்டாங்க அப்படின்னா அது அங்கேயே மாறிடும், மொத்தமாகவே எல்லாரும் மாறிடும். அதானுங்க ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் நடக்கிறது. அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது. லாங் டோர்னமெண்ட், இது பெரிய ஒரு லாங் டோர்னமெண்ட், இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸ்டார்ட் மேபி சில பேருக்கு கிடைக்கலாம். பட் ஒரு டைம் பட்லர் விராட் கோலி ரெக்கார்ட் முறியடிச்சிருவாரா அப்படின்னு இருந்துச்சு. பட் அப்படியே மாறிச்சு. நிக்லஸ் புரான் போன வருஷம் ஃபஸ்ட்டு 6 மேட்ச் செம்மையாக அடித்தார், அடுத்த 6 அப்படியே ஆஃப் ஆகிட்டார். சில டீம்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு கேப்டன்ஸில் வந்து வின் பண்ணிகிட்டே வந்தாங்க. பட் கடைசியாக லாஸ்ட் 5 மேட்ச் லாஸ் ஆனாங்க. ஆர்சிபி அப்படி தான் ஆனாங்க. லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் ஒரு டைம் லாஸ் ஆகி ஆனாலும் பிளே ஆஃப்ல வந்துட்டாங்க. ஸோ லாங் டோர்னமெண்ட்டில் இது பெரிய ஒரு உங்களோட பொறுமை, அதான் உங்கள் டெம்பரமெண்ட், உங்கள் கன்சிஸ்டன்சி எல்லாரும் டெஸ்ட் பண்ண. பட் ஆனால் நம்ம கவுஹாத்தியில் வைக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணால் இந்த சீசன் முழுக்க பாசிட்டிவாக இருக்கலாம். பட் ஃபேன்ஸ் பாசிட்டிவிட்டி நிறைய இருக்கணும். ஓகே. அண்ட் இந்த ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல்னாலே நம்ம எடுத்துக்கலாம். தோனி, ரோஹித் சர்மா, கோலி, அது நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபேஸஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இப்போ கேப்டன்ஸ் எல்லாம் பார்த்தா இந்தியன்ஸ் தான் எல்லாருமே. முன்னாடியாச்சும் எதாவது இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, அப்படி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான். இவங்க எப்படி பண்ணுவாங்க இந்த சீனியர் பிளேயர்ஸ்லாம்? இப்போ மாறி நீங்கள் வச்சு பாருங்களேன். பண்ட்டு ஒரு பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு, ஷுபன்கில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு, ஒரு பக்கம் மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாரு. இஷான் கிருஷ்ணன் இப்போ கேப்டனாக பேட் கமின்ஸில் நல்லவர் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ரஹானி அங்கே இருக்கிறாரா, அந்த பக்கம் பாண்டியா ஒரு பக்கம் இருக்கார். ரஹானி இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க ரஹானி அதில் ஒருத்தவர் மட்டும் நினைக்கிறேன். அந்த பக்கம் வேறு யாரும் இல்லைங்கிறதால ரஹானி போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரஜத் பட்டிதார் வந்துருச்சு. நம்ம போன வருஷமே அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த செட்டு நம்ம போயாச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். இப்போ என்னன்னா தோனி கேப்டன்ஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி இயங்குச்சு, ருத்ராஜ் கெக்வாடோட கேப்டன்ஸில் எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் இயங்குது. ஒவ்வொருத்தவங்களோட கேப்டன்ஸில் அவங்க அவங்க ஆப்ரேட் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும் பார்க்குறது. இருக்கிறதுல இப்போ ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி உங்களுக்கு ரிக்கி பாண்டிங் பின்னாடி சொன்னாலும், இப்போ இங்கே அவங்க ஒரு விஷயம் கவனிக்கிறேங்க. ரிக்கி பாண்டிங் பின்னாடி என்ன ஏதாவது மெசேஜஸ் சொன்னாலும், பட் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ரிக்கி பாண்டிங்லேருந்து நியூஸ் வரனாலும் அவரால் எடுத்துகிட்டு போய் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இருக்குது. லைக் நான் ரோஹித் சர்மா கிட்டேருந்து சில பல விஷயங்கள் பார்த்ததோ, சில ஃபீல்ஸை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கிட்ட வந்து சில விஷயங்கள் இருக்கிற விஷயங்கள் நான் ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட பார்த்ததா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரேயாஸ் ஐயர் அதை பண்ணிடுவார். பட் இப்போ கில்லுக்கு நெஹ்ரா கிட்டேருந்து நிறைய மெசேஜஸ் வரும். இந்த பக்கம் ஜஸ்டின் லேங்கர் கிட்டேருந்து பண்ணிக்கிட்டேருந்து வரும். பட் இதில் எல்லாத்துலேயும் எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் டாப்பில் இருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஆல்ரெடி பண்ணி காமிச்சிட்டாரு, கில்லு பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த வருஷம் எனக்கு பண்டோட கேப்டன்ஸில் அவரோட ரிடெம்ஷனையும் பார்க்கணும், அண்ட் அவரோட டீமோட ரிடெம்ஷனையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவருக்கு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு, லக்னோவும் ஒரு மாதிரி மாறி இருக்குது. அப்படிங்கும்போது நான் அவரோட ரிடெம்ஷன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் சுகுமார். எனக்கு அண்ட் இந்த சீசன் நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணுவீங்க? சப்போர்ட் இல்லைங்க தலைவா, சப்போர்ட் பண்ண வச்சிங்களேன் அவ்வளோ ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ இப்போவே இந்த வீடியோவே பார்த்துட்டு இந்த டீமா அந்த டீம் இல்லை, இந்த டீம் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசவே இல்லை. அப்போ மும்பை இந்தியன்ஸ் ஹேட்டர் தானே? இல்லை அது மாதிரி யாரையும் ஹேட் பண்ணவே மாட்டேன். அன்பேஷ் இன்ஷா அல்லாஹ் ஜீசஸ். ஓகே. இல்லை இப்போ ஏதாவது டூ ஏர்லி தான். பட் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி 4 டீம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குவாலிஃபை ஆகுதுன்னா ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது டிசி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து எம்ஐ ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எம்ஐ ஃப்ரெண்ட்ஸாக இப்போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேகேஆர் நான் அந்த 5 எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆர்ஆருக்கும் ஓரளவு ஏதோ சான்ஸ். சிஎஸ்கே சொல்லவே இல்லை நீங்கள்? வரணுங்க, இருக்கு 4 டீம் தான் குவாலிஃபை ஆவாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 5 சொல்லிக்கிறேன். 5 சொல்லுங்க. ஆனால் நான் சிஎஸ்கே சொல்லலை, ஏன்னா சிஎஸ்கே எனக்கு டவுட்டடாக தான் நான் வச்சிருக்கேன். ஓகே. மேபி
நான் ஒரு தப்பு கிடையாது. நம்ம யாரு, நம்ம தோத்தாலும் தப்பு கிடையாது, பிரச்சனையே கிடையாது. சிஎஸ்கே கிட்ட தானே ஒரு கிரிக்கெட் ஒரு அவங்க விட்ட தானே தோக்குறோம். எப்படி எனக்கு தெரிஞ்சு டிசி எம்ஐ அதுக்கப்புறம் ஆர்ஆருக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் கேகேஆர் லிஸ்ட்ல இருக்காங்க, ஆர்சிபியும் இருக்காங்க அப்படின்னு லாஸ்ட்டாக அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இவங்கெல்லாம் தாண்டி டக்குன்னு ஒன்ஸ் இது மாதிரி சிஎஸ்கே உள்ள வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் சம்பவம். அது எனக்கு எதை சொல்கிறாங்க, எல்லா டீமும் நல்லாவே இருக்கிறாங்க. இப்போது நான் சொன்ன இந்த பாசிட்டிவிட்டியும் சொன்னல, அந்த விஷயம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் உள்ளே இருப்பாங்க. இப்போ ஆர்சிபிக்குலாம் என்னன்னா கோர் செட் எடுத்துக்கிட்டாங்க, பட் அந்த அதே பிளேஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும், குருல் பாண்டியா அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும், சுயேஷ் சர்மா அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட் ஒர்க் ஆகணும். இல்லை அந்த பிளேயர்ஸ் வச்சு வேறு டெம்ப்ளேட் கண்டிப்பாக, ஏன்னா போன வருஷம் விளையாண்டுட்டாங்க, அந்த டெம்ப்ளேட்டை வச்சு தான் வருவாங்க அப்படிங்கும்போது திரும்ப அந்த டெம்ப்ளேட்டுக்கு மற்ற டீம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கல்ல, இருக்காங்கல்ல ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பிளேயர்ஸ் வச்சு அந்த டெம்ப்ளேட் இல்லாமல் வேறு ஒரு டெம்ப்ளேட் மேபி ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு ஒர்க் ஆகணும். அந்த டெம்ப்ளேட் ஒர்க் ஆச்சுன்னா மேபி இந்த வருஷம் மேபி தான் நடக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், ஐபிஎல் பற்றி, டீம்ஸ்லாம் பற்றி, சிஎஸ்கே எல்லாம் பற்றி. மும்பையை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. மும்பையை பற்றி ஒரு சின்ன ஒரு பீஃப் கொடுத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா அவரோட தலைமையில் நிறைய நடக்க போகுது. வேறு அந்த ஒரு வின்னிங் அந்த ஜோஸ்லேயே இருப்பாப்ல, ரோஹித் சர்மாவெல்லாம் நீ அங்கே போய் ஃபீல்ட் செட் பண்ணி இப்படிலாம் பண்ணுவார். என்ன நடக்க போகுது, அதே மாதிரி நடக்குமா? இல்லை, மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இருந்துச்சு, அது ஒரு டைம் இருந்துச்சு, ஒரு கேப்டன் ஒரு ஃபீல்டரை போய் சொல்கிற மாதிரி இருந்துச்சு, ஓகே. பட் ஆனால் இந்த வருஷம் இது வரைக்கும் நடந்த, அதாவது எம்ஐ ஃபேன்ஸ் ஒன்று ரைவல்ரினாலே பொதுவாக வந்து சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் அது இருக்கும், இந்த ஸ்டார்ஸ், அந்த 5 ஸ்டார்ஸ், அது அந்த ஹைட் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க சாம்பியன்ஸ் லீக் எடுத்து வந்து வச்சாங்கன்னா வைப்பாங்க. பட் இப்போ அந்த ரைவல்ரியில் வந்து ஒரு பிரச்சனை எம்ஐ ஃபேன்ஸுக்கும் எம்ஐக்கு என்னன்னா, அப்பா 10 டீம் வரும்போது நாங்கள் வின் பண்ணிட்டோம், நீங்கள் வின் பண்ணிட்டீங்களா? ஸோ அது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, மார்க் பவுச்சர் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பிளேயரை அப்போ தான் ரோஹித் கேப்டனாக இருந்தார், ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அவங்க ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த பிளான் அப்படியே விட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆக்கினாங்க. மார்க் பவுச்சர் இருந்தார், மார்க் பவுச்சர் போனதுக்கப்புறம் திரும்ப ஜெயவர்தனை வந்துருக்காரு. பட் ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அவங்க சரியாக ஹர்திக் பாண்டியா மேபி சரியாக பயன்படுத்தலைன்னா, நான் ஒரு கேப்டன் ரொம்ப நிறைய ஒரு கேப்டனுக்கு நிறைய எதிர்பார்ப்பேன், ஒரு கேப்டனே நிறைய லீடிங் ஃப்ரண்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பேன். பட் எனக்கு ஹர்திக் பாண்டியா தான் எல்லா இடத்தையும் வந்து நிற்கார். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் டைமில் ஹர்திக் பாண்டியா இருக்கார், அதாவது கையில் பால் எடுத்துகிட்டு டெத் ஓவர் போடுவார், பேட்டிங் பண்ணணும் அந்த இடத்துல இருப்பார். ஹர்திக் பாண்டியா நிறைய இடங்களில் ஃபினிஷ் பண்ணாமல் போயிருக்காரு. ஹர்திக் பாண்டியா நிறைய இடத்துல பவுலிங் போடாமல், அதாவது வின் பண்ண வேண்டிய இடத்துல இந்த டீமை வச்சு நீங்கள் கஷ்டப்படாமல் இல்லை, இந்த டீம் கஷ்டப்பட்டு ஃபைனல் போக வேண்டிய டீம் கஷ்டப்பட்டு பிளே ஆஃபுக்கு போகிற ஒரு நிலைமைக்கு வரும்போது அங்கே ஹர்திக் பாண்டியாவோட சில டெசிஷன் மேக்கிங் அது பிளேயிங் லெவலில் இருக்கலாம். அண்ட் அவர்கிட்ட இருந்து நான் இந்த வருஷம் சீசன் கிட்ட ஹர்திக் பாண்டியா கிட்ட ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹர்திக் பாண்டியா இந்தியாவுக்கு நல்லா பண்ணுவார், பட் அங்கே கேப்டன் கிடையாது. நல்ல விஷயம் சூரியகுமார் யாதவ்கிட்ட கேப்டன்சி கொடுத்தது. பட் இங்கே ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டனாகவும் இருக்காருங்கிறதுனால, ஆல்ரவுண்டராகவும் இருக்காருங்கிறதுனால, அவரால் மேபி அந்த ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட்னால மேபி அவருக்கு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படுதான்னு தெரில. பட் ஆனால் நல்ல டீம் ஹர்திக் பாண்டியா சரியாக மேனேஜ் பண்ணால், ஹர்திக் பாண்டியா சொல்கிறாங்க ஒவ்வொரு பிளேயிங் லெவலில் அந்த டெசிஷன் மேக்கிங் அண்ட் அந்த இப்போ பவுலிங் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸுக்கு ஒரு லாங் ரோப், இதெல்லாம் ஒரு வேளை ஹர்திக் பாண்டியா கிட்டேருந்து கிடைக்கும் பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸ் நான் சொன்ன அந்த பிளே ஆஃப் அது ஈஸியாகவே ரொம்ப இந்த டீம் வச்சு ஈஸியாகவே உங்களுக்கு என்னங்க குறை, உங்களுக்கு டிகாக் வர்மா, ரைண்டர் கல்டன் வர்மா அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு மேலே ரோஹித் சர்மா இருக்கார், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் இருக்கார், தீபக் சஹர் உங்களுக்கு நியூ பாலில் போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கார், சாண்டனரா, அல்லாஹ் கசன்ஃபரா, இப்படி ஒரு டீம் வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு பிளே ஆஃப் கஷ்டப்பட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே எங்கே பிரச்சனை இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா நம்பி எடுத்துறது வந்து கேப்டன்சி கப் வின் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். பட் ஆனால் எனக்கு இஷ்யூ, நான் மொத்தமாக ஒரு கோச் ஜெயவர்தனே மேலேயோ ஓகே, பட் எனக்கு ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்தும் எனக்கு அது சில இஷ்யூஸ் இருக்குது. பட் ஹர்திக் பாண்டியா இன் கேஸ் எல்லாத்தையும் சரியாக பண்ணார், அவர் தாங்க இருக்கார், முடிவெடுக்கிற இடத்துலையும் அவர் தான் இருக்கார், கடைசி முடிச்சு கொடுக்க வேண்டிய இடத்துலையும் அவர் தான் இருக்கிறாரு, அது பேட்டிங்லையும் பவுலிங்லையும். ஸோ அப்படிங்கும்போது பவுலிங் ரொட்டேஷன்லையும் அங்கே தான் இருக்காருக்கும்போது இப்போ ஹர்திக் பாண்டியா அந்த தடவை எல்லாமே கிளியராக சரி பண்ணார்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடந்து ஈஸியாக ஸ்வீப் பண்ணுவாங்க, அது ஈஸியாக அவங்களால பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகக்கூடிய ஒரு டீம் தான் வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, ரொம்ப நன்றி. சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.